எருமை பார்த்தீங்கன்னா இப்போது பிரசவ வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து தான், 3வது கன்று போடுற டைமு. தலையீத்துக்கு 2வது கன்று போடும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த எருமை இவ்வளோ கஷ்டப்படல, அப்போ கூட கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுருச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே வந்து தீனியே திங்கலை, அப்படியே வந்து அந்த கட்டுத்தரையவே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் வந்துட்டு முடியவே இல்லை போட இருக்குது இந்த வாட்டி. அப்படியே கண்ணில் எல்லாம் தண்ணி, கண்ணெல்லாம் செவச்சவன் ஆயிடுச்சு. நாங்களும் ஏதாவது பெரிய பிரச்சனையாயிட போகுதுன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு, டாக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு 11:30 காட்டவே கண்ணு போட்டுருச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு வந்துட்டு கொஞ்சம் ஊறிடுச்சுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் பெருசாயிருச்சாமா. அதனால வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டிருந்துருக்குது. கண்ணு போட்டதுக்கப்புறமா மாடு எருமைக்கெல்லாம் வந்து சத்து பத்தாதுன்றதுக்காக ராகிக்குள் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வச்சுட்டு அதுக்குள்ளே நாட்டு சர்க்கரையை கலக்கி தவிட்டோட கலந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப சத்தானதுன்றதுக்காக நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, அதுலேயும் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 2 நாளைக்கு மட்டும் ஒரு 2-3 வேளை மட்டும் இந்த மாதிரி ராகிக்குள் காய்ச்சி கொடுத்துட்டு அப்படியே விட்டுறணும். கூழ் குடிச்சு ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா நஞ்சு போடும். நஞ்சு போடுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்துட்டு ஒரு 2-3 டைம் பிடிச்சி அப்படியே பால் காட்டி விட்டுருவாங்க. நஞ்சு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எருமைக்கு வந்துட்டு நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா குடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சீம்பால் கறப்பாங்க. சீம்பால் கறந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அப்படியே உடனே வேக வச்சிடணும். இதுக்கு முன்னாடியே மாடு கன்று போட்டது, எருமை கன்று போட்டது, சீம்பால் வேக வச்சதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். நான் வந்து அம்மா வீட்டில் வேக வைக்கிற மாதிரி தான் சீம்பால் வேக வைப்பேன். பாலை வந்துட்டு நல்லா வடிச்சிட்டு அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு, இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோன்னா ஒரு 300 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கணும். அது கூட சுக்கு பொடியும் மிளகு பொடியும் தான் நாங்கள் சேர்த்துப்போம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடியும் சேர்த்துப்பாங்க. ஏலக்காய் போடுறது பார்த்திங்கன்னா நல்லா வாசனைக்காக போடுவாங்க. ஆனால் சுக்கு மிளகுன்னு தான் பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்காக போடுறது. இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு இருக்கும், அது ஜீரணம் ஆகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் சுக்கு மிளகு சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஜீரணமாயிரும். அதுவும் இல்லாமல் ஸ்வீட்டாக இந்த சீம்பால் வந்துட்டு நிறைய சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த சுக்கு மிளகு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சுக்கு மிளகு நல்லா பொடியாக்கி சலடை ஜலிச்சு அப்படியே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், சக்கரை ஃபுல்லாக நல்லா கரையிற அளவுக்கு. அதை வந்து அப்படியே குக்கரில் நம்ம நார்மலாக சாப்பாடு வைக்கிற மாதிரி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி, குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டாலே போதும், சூப்பராக வெந்து வந்துடும். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்தால் வந்துட்டு நல்லா கட்டி கட்டியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாகவே இருக்கும்போதே நான் எடுத்துட்டேன், இருந்தாலும் நல்லா கட்டியாக தான் இருக்குது எருமை பாலுங்காட்டி. மாட்டுப்பால் சீம்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்தளவுக்கு திக்காக இருக்காது, ஆனால் எருமைப்பால் சீம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும். நான் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தான் வச்சேன், இல்லைன்னா கல்லாட்டு இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாதுன்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு கறக்கிற பால் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான சீம்பாக வரும். 2வது கறக்கிற பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலகொலன்னு சீம்பாக இருக்கும். அடுத்தடுத்து நல்லா வருது பார்த்தீங்கன்னா அப்படியே பால்கோவா செய்கிற மாதிரி தான் இருக்கும், கொலகொலன்னு போயிடும்.